வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமேசான் பே, ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் வந்து காமிச்சிருந்தாங்க. ஆனா நமக்கு கார்டோட நம்பர் எதுவுமே வந்து வரல. நம்ம வந்து ஐசிஐசிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை போயிட்டு செக் பண்ணாலும் நமக்கு கார்டு டீட்டெயில் எதுவுமே வந்து காமிக்கல. ஸோ அதை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 16ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வந்திருந்த மெயில் தான் வந்து இது. ஸோ இந்த மெயில்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கங்ராச்சுலேஷன் என்ஜாய் ₹500 ஆஃப் எனி அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் பிளான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் லிமிட் வந்து காமிச்சிட்டு கார்டோட டீட்டெயில் எதுவுமே வந்து கொடுக்கல. மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்லேயும் கார்டு எதுவுமே அப்டேட்டட் ஆகல. அப்போ இது வந்து அப்ரூவ்டா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறத வந்து கன்ஃபர்மேஷனே பண்ண முடியல. அண்டர் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதே மாதிரி ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியும் கார்டு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்பவும் ₹1,50,000 கிரெடிட் லிமிட் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. கடைசி வரைக்கும் கார்டு வரவே இல்லை. என்ன ஆச்சுங்கிறதும் தெரியல. நிறைய வாட்டி மெயில் போட்டு கேட்டதுக்கு ஸோ உங்களோட கார்டு அண்டர் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிற மட்டும் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஏமாற்றுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நமக்கு சர்ப்ரைஸாக நமக்கு கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எனக்கு வந்து மெயில் வந்து வந்திருந்தது. அது போக நான் வந்துட்டு அந்த ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு டீமுக்கு வந்து கம்ப்ளைண்ட் மெயில் வந்து போட்டிருந்தேன். எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து வந்துருச்சு. ஸோ ஸ்டேட்டஸை போய் செக் பண்ணால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஷோ ஆகுது. நான் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் நம்பர் எனக்கு வந்து வரவே இல்லை. ஸோ கார்டு அப்ரூவலா இல்லை ரிஜெக்டடா என்னதான் ஸ்டேட்டஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மெயில் போட்டிருந்தேன். அது இந்த மெயிலே ரீப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வந்திருந்து. அது போக செப்பரேட்டாக ஒரு மெயில் வந்திருந்து. அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கார்டு அப்ரூவ்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்திருந்து. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் கார்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இதில் டிஸ்பிளே ஆயிருக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லி நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% நமக்கு கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத நான் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி இப்போவாவது நமக்கு கார்டு வந்து நம்மளோட அந்த ஐசிஐசிஐ பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் ஷோ ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் செக் பண்ணால் அங்கேயுமே வந்து கார்டு வந்து அப்பவும் ஷோ ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி ஆக்டிவேட்டடாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் நவ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணேன். ஸோ ஓடிபி வந்துச்சு, கார்டை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டேன். ஃபைனலாக மறுபடியும் நமக்கு கார்டு ஷோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மெயில் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மெயிலே வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா, உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு. ஆனால் இந்த கார்டு வந்து உங்களோட மொபைல் அப்ளிகேஷனில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 1 டே டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெயில் வந்து நமக்கு ரீப்ளை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டு வந்து நம்மளோட ஐடியிலையும் வந்து ஷோ ஆயிருச்சு. அதாவது நம்மளோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்லேயும் வந்து ஷோ ஆயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க சென்ட் பண்ணியிருந்த மெயிலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து போட்டிருக்காங்க பாருங்க. கார்டு வந்து இன்னொரு 5 ஒர்க்கிங் டேஸில் டெலிவரியும் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐசிஐசிஐ பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து மெயில் வந்ததுக்கு மார்னிங் எனக்கு இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆனது வந்து நைட்டு ஒரு 9 மணிக்கு நான் செக் பண்ணும்போது தான் எனக்கு இந்த கார்டு வந்து என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் வந்து ஷோ ஆச்சுது. இப்போ அதை வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஐசிஐசிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நமக்கு ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் மெயின்டெனன்ஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார்டு செக்ஷனில் போய் பார்க்கும்போது அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் ஃபார் த கிரெடிட் கார்டு அப்படின்னு தான் ஷோ ஆச்சுது. கார்டோட டீட்டெயில் எதுவுமே வந்து ஷோ ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு அண்ட் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் நமக்கு கிரெடிட் கார்டு ஏதாவது நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதில் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு வந்து கார்டோட லிமிட் எல்லாமே ஷோ ஆச்சு. இது எப்போன்னா 9 மணிக்கு மேலே தான் நம்மளோட அக்கௌண்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோட டீட்டெயில் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர், நம்மளோட நேமு, அதுக்கப்புறம் அமேசான் பே அப்படிங்கிற நேமும் வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. விசா டைப் கார்டு, நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே ₹1,90,000 நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஃபைனலாக கார்டுமே வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த கார்டோட நம்பர் எதையுமே என்னால் பார்க்க முடியலை. அப்படி இருக்கிறப்ப கார்டு அப்ரூவ்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத என்னால் செக் பண்ண முடியல. அமேசான் பே அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணும்போது ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு வந்து நமக்கு ஷோ ஆச்சுது. கார்டோட ஃபுல் நம்பர் பார்க்க முடியாது. இந்த லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மட்டும் அங்கேயும் வந்து ஷோ ஆச்சுது. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட 90% நமக்கு கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ கார்டோட நம்பரே தெரியாமல் கார்டை ஆக்டிவேட் பண்ணி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா
இன்டர்நேஷ்னல் அப்புறம் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் நம்ம எனபிள் பண்ணுவோம்ல, அது எல்லாமே எனபிள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த அப்ளிகேஷனை செக் பண்ணும்போது கூட எனக்கு வந்து ஷோ ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 10 டைமுக்கு மேலேயே செக் பண்ணி ஃபைனலாக இப்போ தான் வந்து நமக்கு கார்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோட லிமிட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மட்டும் எனபிள் பண்ணி வச்சிருப்பேன், இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக ஆஃபில் வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கார்டோட கண்ட்ரோல் எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணி இப்போ ஃபைனலாக ஆக்டிவேட்டோட வந்து பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ்டும் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா தான், வில்லேஜில் இருந்து தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். பட் என்னோட கரண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அட்ரஸ் தான் இருக்குது. ஸோ அதோட பின்கோடை வச்சு தான் நான் அப்ளை பண்ணேன். பட் சென்னையில் இருந்துக்கும் போது நான் வந்து நிறைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி எனக்கு வந்து கண்டினியூஸாக ரிஜெக்டட் தான் ஆச்சுது. பட் ரூரல் ஏரியாவுக்கு வந்த பிறகு எனக்கு அடுத்தடுத்து 2 கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆயிருக்கு. ஒன்று ஐஓபி பேங்கோட கிரெடிட் கார்டு, அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்டு. ஐசிஐசிஐ பேங்க்கில் எப்படியாவது ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா ஏதாவது ஒரு பொருளை நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது நமக்கு ஐசிஐசிஐ பேங்க்குக்கு தான் நிறைய ஆஃபர் வந்து அமேசானில் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் கார்டு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதே டைம் நம்மக்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்ததுனால அந்த ஆஃபரெல்லாம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு டிவி வந்து ஐசிஐசிஐ பேங்கோட இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி வாங்கினேன். ஹவுஸ் ஓனருக்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்தேன். கிட்டத்தட்ட அதில் வந்து 3000 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து கிடச்சிது. ஸோ நம்மகிட்ட ஐசிஐசிஐ கார்டு இருந்ததுன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய டைம் ட்ரை பண்ணி ஃபைனலாக இப்போ தான் நமக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஐசிஐசிஐ பேங்கோட பிளாட்டினம் கிரெடிட் கார்டு அப்புறம் வந்துட்டு அமேசான் பே கிரெடிட் கார்டு ரெண்டுமே லைஃப் டைம் ஃப்ரீ தான். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுது அப்படின்னா உங்களுக்கும் இது மாதிரி டைம் வந்து அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு லக் இருந்தால் அப்ரூவ்ட் ஆகலாம். ஏன்னா இது வந்து எனக்கு செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு அப்ரூவ்ட் ஆகி கிரெடிட் கார்டு வந்து டெலிவரியும் ஆகலை, கார்டோட டீட்டெயில் எதுவுமே ஷோ ஆகலை. ஸோ அதை நிறைய டைம் மெயில் போட்டு அதுக்கு ஒரு ரிசல்ட்டே இல்லாமையே போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதையும் ஏமாற்றுவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.